Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சோ இந்த Windows computers இருக்கு பாத்தீங்களா சோ இந்த கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வர்க் ஆகல சோ தட் மீன்ஸ் வந்து இப்போ ஜஸ்ட் நான் வந்து ஆன் பண்றேன் சோ ஆன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லைட் மட்டும் வந்து கீபோர்ட் லைட் அப்பப்போ வந்து ஸ்டார்ட் அப் ஆகுது பட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா டர்ன் ஆஃப் ஆயிடும் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விட்டு வந்து போயிட்டு இருக்கு So full வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பூட் ஆகல and actually இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சோ ஆன் பண்ணனே கொஞ்சம் இதுவாயிட்டு சோ ப்ளூ ஸ்கிரீன் எரர் வந்தது பட் இப்போ வந்து ப்ளூ ஸ்கிரீன் எரரும் வந்து வரல சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சோ பூட் ஆகல in case உங்க விண்டோஸ் கம்ப்யூட்டர் அப்படினும்போது சோ அதை எப்படி வந்து கரெக்ட் பண்றது அத பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 7 சோ ஓல்டர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு சோ in case உங்க யாராவது இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இருந்ததுனா சோ இந்த வீடியோல அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு வந்து பார்க்கலாம் Well guys இப்போ வந்து ஆன் பண்ண ட்ரை பண்றேன் and actually வந்து பார்த்தீனா ஆன் பண்ணாலும் சோ உங்களுக்கு டிஸ்ப்ளேல வந்து பார்த்தீனா எதுமே வரல first of all well இப்போ இத ஓபன் பண்ணி வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஆன் பண்றோம் சோ ஆன் பண்ணினா பார்த்தீனா ஃபேன் வந்து first of all ஆன் ஆகுது பட் பார்த்தீனா ஆஃப் ஆகுது and again வந்து பார்த்தீனா சோ விட்டு வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகுது and screen வந்து பார்த்தீனா அந்த அளவுக்கு எதுவும் வந்து தெரியல So actually boot ஆகுது and again fan வந்து stop ஆகுது So கம்ப்ளீட்டா வந்து full boot ஆகல and இப்போ வந்து பாத்தீனா ரொம்ப நேரம் கழிச்சு பாத்தீனா இப்போதான் fan வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கு பட் still வந்து பாத்தீனா உங்களுக்கு ஆன் ஆகல and நம்பர் லாக் கூட வந்து பாத்தீனா ஓபன் ஆகல பட் கீபோர்டுக்குலாம் வந்து பவர் இருக்கு and mouse வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்க் ஆகல ஏனா ஸ்டில் வந்து அது பூட் ஆகல சோ பட் ஃபேன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கு well இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா சோ ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பவர் ஆஃப் பண்ணிடுங்க and next வந்து பாத்தீங்கன்னா சோ ஜஸ்ட் வந்து இதுல இருக்கிற first of all இந்த மாதிரி ப்ராப்ளம்னா weather might be வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த graphics card கூட ப்ராப்ளம் இருக்கும் சோ ஜஸ்ட் graphics card வந்து ரிமூவ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் and அதே மாதிரி அந்த VGA கேபிள் இது வந்து एक्चुअली ஒரு ஓல்ட் கம்ப்யூட்டர் தான் VGA கேபிள் வந்து ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க and ரிமூவ் பண்ணிட்டு சோ கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா சோ graphics card வந்து வெளியில எடுத்துருங்க சோ லைட்டா எடுத்துட்டு கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி again வந்து இன்சர்ட் பண்ணுங்க சோ இப்போ again இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணியாச்சு and next அதே மாதிரி வந்து திருப்பி வந்து இந்த VGA கேபிள் வந்து again வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு and அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா RAM ஸ்லாட்டும் வந்து பாத்தீங்கன்னா சோ ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி வந்து ஓபன் பண்ணி இது பண்ணிடுங்க சோ நான் வந்து ரெண்டு RAM ஸ்டிக் வந்து யூஸ் பண்றேன் சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 4GB RAM stick சோ இந்த மாதிரி ரெண்டு RAM stickமே வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க சோ இப்போ இந்த ரெண்டு RAM ஸ்லாட்டுமே ஜஸ்ட் இங்க இருக்கிற இந்த இதெல்லாம் வந்து நல்லா एक्चुअली cloth இருந்தா நல்லா வந்து க்ளீன் பண்ணி சோ ஆஃப்டர் தட் வந்து again வந்து இன்சர்ட் பண்ணுங்க well இப்போ ரெண்டுமே வந்து சேஞ்சஸ் பண்ணியாச்சு இப்போ ஜஸ்ட் வந்து again வந்து பவர் ஆன் பண்ணி பார்ப்போம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா வந்து பாத்தீங்கன்னா பூட் ஆகல சோ ஃபேன் வந்து விட்டு தான் வந்து வருது well இப்போ again வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ வந்து வெதர் இந்த ஹார்ட் டிஸ்க்ல கூட ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும் சோ ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம சோ ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம்
அண்ட் இந்த ஃபேனோட இந்த போர்ட்டும் வந்து ஒரு வாட்டி ரீஇன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து அகைன் வந்து டர்ன் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஓடுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து சுத்தமாக வந்து வரல. அண்ட் இப்போ வேணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரேம் ஸ்லாட் வேணால் வந்து எடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன் அகைன். ஸோ இப்போ ஃபுல்லாகவே வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ ஒரே ஒரு ரேம் மட்டும் எடுத்துடுறோம். ஒரு 4 GB ரேம் கார்டை வந்து எடுத்தாச்சு. அண்ட் இப்போ வந்து அகைன் வந்து ஃபிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேம் கார்டை வந்து எடுத்தாச்சு. ஸோ ஒரு ரேம் மட்டும் தான் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து பூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பூட் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் வந்து இப்போ ஓகே ஆகிடுச்சு. ஸோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பூட் ஆகிட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இது வருது. ஸோ ஸ்டார்ட் விண்டோஸ் நார்மல் ஜஸ்ட் அதை கொடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரேம் யூஸ் பண்ணதில் தான் வந்து ஸோ அது வந்து மைட் பி வந்து இப்போ அகைன் நீங்கள் வந்து 2 ரேம் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேமில் வந்து அது வந்து ஓகே ஆகிருக்கு. அண்ட் மைட் பி வந்து கொஞ்சம் வந்து மேபி வந்து இது ஸ்டோரேஜ் ஏதாவது கேட்ச் ஏதாவது ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் கிளியர் பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஓகே ஆகும். ஸோ இப்போ வந்து சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பூட்டப் ஆயிடுச்சு. வெல் கைஸ், ஃபைனலாக இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும், ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆகலை, சுத்தமாக வந்து பூட் பண்ணாவே வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணாவே வந்து டிஸ்பிளேல மெயினாக வந்து எதுவும் வரலனாவே ஸோ மைட் பி வந்து கண்டிப்பாக ஒன்று ஸோ கிராஃபிக்ஸ் கார்டை ஒன்று வந்து எடுத்துகிட்டு போட்டால் வந்துடும். அண்ட் அப்படி இல்லைனா வந்து ரேம் வந்து எடுத்துகிட்டு போட்டால் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டாவே உங்களுக்கு வந்து பூட்டப் ஆகிடும். அண்ட் நான் வந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் கூட வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். இன்ஸ்டா VGA கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ VGAக்கு எடுத்துகிட்டு கூட HDMI போட்டுனே அப்பயும் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகலை. அண்ட் ஆஃப்டர் தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மதர் போர்டில் 2 ரேம் ஸ்லாட் வந்து இருக்குது. ஸோ நான் 2 4 GB ரேம் கார்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு ரேம் கார்டு வந்து எடுத்துகிட்டு இப்போ ஒரே ஒரு 4 GB ரேம் மட்டும் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஒரே ஒரு ரேம் தான் போட முடியும்னு வந்து இல்லை. ஸோ மைட் பி வந்து உங்களுக்கு மெமரி வந்து இப்போ ஃபுல்லாக டம்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அண்ட் ஆஃப்டர் தட் வந்து இன்னொரு ரேம் கார்டும் வந்து நம்ம வந்து போட்டுக்க முடியும். வெல் ஓவராலாக வந்து இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி விண்டோஸ் கம்ப்யூட்டர் ஏதாவது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தால் ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன ட்ரபிள் ஷூட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர்ஸ் வந்து நீங்களே வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து வேணும்னா ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் அப்புறம் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys.